ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யுவ பாரத் ஹெல்த் பாலிசி. இதில் மெயினாக பேசிக் ஃபீச்சர்ஸ் என்னென்னா, என்ட்ரி ஏஜ் 45க்குள்ளே இருக்கணும். சம் இன்சூர்ட் 5 லேக்லேருந்து 50 லேக்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளோட ரூம் டைப் சிங்கிள் ரூம் ஏசியும் எடுத்துக்கலாம், டீலக்ஸ் ஏசியும் எடுத்துக்கலாம். டைப் ஆஃப் ப்ராடக்ட் வந்து இண்டெமினிட்டி அண்ட் பெனிஃபிட். இண்டெமினிட்டினா நம்ம ஹாஸ்பிட்டலைசேஷன் காஸ்ட் எவ்வளவோ அதை கிளைம் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் நம்மளுக்கு பொய்யில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா நம்ம ஃபேமிலிக்கு அந்த பெனிஃபிட்ஸை சேர்ந்துடும். அதுக்கப்புறம் இதை நீங்கள் இண்டிவிஜுவலாகவும் எடுக்கலாம், ஃபேமிலியோடு சேர்த்தும் எடுத்துக்கலாம், உங்களோட ஒய்ஃபுக்கு சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாருக்குமே எடுத்துக்கலாம். அண்ட் இதில் டேக்ஸ் பெனிஃபிட்டும் இருக்குது, ஏடிடி டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது. எந்த ப்ரீ பாலிசி மெடிக்கல் செக்கப்பும் நம்மளுக்கு தேவையில்லை. இதில் லைஃப் லாங் நீங்கள் ரெனியூ பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். இன்ஸ்டால்மெண்ட் ஃபெசிலிட்டியும் இதில் அவைலபிளாக இருக்குது. இது ஒரு வேலிட் பாயிண்ட்டு. மந்த்லியாகவும் கட்டிக்கலாம், குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஆனுவலியாகவும் கட்டிக்கலாம். பட் ப்ரிஃபரபிளி ஆனுவல் இஸ் பெட்டர். இதில் 3 டைப்ஸ் ஆஃப் பிளான் இருக்குது: பேஸ், கோல்டு அண்ட் பிளாட்டினம். எல்லா பிளான்லேயுமே இருக்கிற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, 60 நாள் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு முன்னாடியும் 90 நாள் ஹாஸ்பிட்டலைசேஷனுக்கு அப்புறமாவும் நம்ம பாலிசியோட பெனிஃபிட்ஸை எடுத்துக்கலாம். ஸ்பெசிஃபிக் எயில்மெண்ட்ஸ் கவரும் இருக்குது. ஜோன் வைஸ் ப்ரீமியம் இருக்குது. அது என்னென்னு நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி இந்த மூணுத்துலேயுமே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கு ஃபுல் சம் இன்சூர்ட் வரைக்கும் கிளைம் கிடைக்கும். அண்ட் மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆல்சோ இன்க்ளூடட். ஜோன் வைஸ் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ஜோன் 2 நம்ம சென்னையில் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஜோன் 1 டெல்லி, மும்பை அந்த மாதிரி ஏரியாஸ். ஸோ இப்போ ஜோன் 2ல் நம்ம ப்ரீமியம் எடுத்துகிட்டு டெல்லியில் போய் ஒரு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த மாதிரி சப்லிமிட்ஸ் இருக்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்ஸுக்கு எந்த கோப்பேவும் தேவையில்லை. பட் வந்து இதுவே வேறு ஏதாச்சும் நீங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்க்காக டெல்லி போய் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் 10% கோப்பே நம்ம பே பண்ணி ஆகணும். இப்போது பேஸ் பிளானை பற்றி பார்த்தோம்னா, ஹாஸ்பிட்டல் கேஷ்னால் இப்போது நம்ம 15 லேக்ஸ் வரைக்கும் சம் இன்சூர்டு இருக்குன்னா, ஹாஸ்பிட்டலில் போய் 5 நாள் இருக்கோம்னா 500 ஒரு நாளைக்குன்னா 500 × 5 2500 கொடுத்துருவாங்க. இதுவே 25 லேக்ஸ் 50 லேக்ஸ்க்கு தனித்தனியாக கொடுப்பாங்க. பட் இதில் மேக்ஸிமம் 5 நாளைக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் கேஷ் கொடுப்பாங்க. இதுவே வந்து 2 இயர்ஸ் நம்ம கிளைம் ஃப்ரீயாக இருக்கும், எந்த கிளைமே 2 வருஷத்துக்கு எடுக்கலன்ற பட்சத்தில் நம்மளுக்கு ஒரு ஹெல்த் செக்கப் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அந்த ஹெல்த் செக்கப்பில் 3500 7,000 வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ ஒரு மதர் வந்து ஒரு 24 மந்த்ஸ் கண்டினியூஸாக இந்த பாலிசியில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் 3வது வருஷம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னா அந்த குழந்தையும் இந்த சம் இன்சூர்டில் சேர்ந்துடும். ஸோ அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனாலும் இந்த சம் இன்சூர்ட்லேருந்து நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு மேஜர் ஆப்ரேஷன் நடக்குது, அங்கே மெடிக்கல் செகண்ட் ஒப்பீனியன் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னா அதையும் நம்ம வந்து 5,000 to 10,000 வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். ரோடு ஆம்புலன்ஸ் சார்ஜஸையும் இவங்க கிளைம் பண்ணிக்கலாம் 5,000லேருந்து 10,000 வரைக்கும். இதுவே நம்மளுக்கு கேட்ராக்ட் சர்ஜரி நடக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஐக்கு 50,000 வரைக்கும் நம்ம 50,000லேருந்து 1 லேக் வரைக்கும் கிளைம் எடுத்துக்கலாம். ரீஇன்ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சம் இன்சூர்டு அப்படின்னா, இப்போது ஒரு ஆப்ரேஷன் நடக்குது, 6 லேக்ஸ் செலவாகுது, அங்கே வந்து 5 லேக்ஸ்மே நம்ம செலவு பண்ணிடுறோம். 5 லேக்ஸ் கிளைம் எடுத்து நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. அப்போது நம்மளோட பேலன்ஸ் வந்து இப்போ 0 ஆகிடும், கரெக்டுங்களா? ஆனால் இந்த பாலிசி எடுத்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு 5 லேக்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த 5 லேக்ஸை நீங்கள் வேறு எதுவும் கண் ஆப்ரேஷனோ கிட்னி ஆப்ரேஷனோ அந்த மாதிரி வேறு எந்த மேஜர் இது வந்தாலும் நம்ம இந்த 5 லேக்ஸ்லேருந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஹசார்டஸ் ஸ்போர்ட்ஸ், அதாவது ஸ்கூபா டைவிங், பஞ்சி ஜம்பிங் இந்த மாதிரி ஏதாவது ஸ்போர்ட்ஸ் மூலிமா நம்மளுக்கு ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அதுக்கும் நம்ம 1 லேக்லேருந்து 2 லேக் வரைக்கும் கிளைம் எடுத்துக்கலாம். இது பேஸ் பிளான். அண்ட் கோல்டு பிளான். இப்போது கோல்டு பிளான்ன்றது இந்த பேஸ் பிளானில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே இன்க்ளூட் ஆகும். அடிஷ்னலாக இதில் பர்சனல் ஆக்சிடென்ட் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது. அப்படின்னா இன்கேஸ் டெத் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபுல் சம் இன்சூர்டை கொடுத்துருவாங்க. இல்லையா, நம்மளுக்கு ஒரு கால் போகுது, டோட்டலாக டிசேபிள் ஆகிட்டோம், இல்லை கால் போகுது, 2 காலும் போயிடுது, 2 கையும் போயிடுதுன்ற பட்சத்தில் நம்மளுக்கு 100% சம் இன்சூர்டு கொடுத்துருவாங்க. இல்லை ஒரு கால் போயிடுச்சு, இல்லை ஒரே ஒரு கண்ணு போயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் 50% சம் இன்சூர்டு, அதாவது 5 லேக்ஸ் பண்ணோம்னா 2.5 லட்சம் கையில் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? கிரிட்டிக்கல் இல்னஸ் பெனிஃபிட்டும் இதில் இருக்குது. ஏர் ஆம்புலன்ஸும் இருக்குது. அதாவது கொரோனா டைம்லலாம் ஃப்ளைட் மூலியமாகவே நம்ம பேஷண்ட்ஸை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போன மாதிரி இருக்கிற ஃபெசிலிட்டியும் இருக்குது. இது 50,000 to 1 லேக் வரைக்கும் நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் முக்கியமான விஷயம் ஆட்டோ டாப்அப் இருக்குது. அப்படின்னா இப்போது நம்ம ஹார்ட் டிசீஸ்க்காக போகணும்னு சொன்னோம்ல, 6 லேக் சம் இன்சூர்டு 6 லேக் செலவாகுது அப்படின்ற பட்சத்தில் பேஸ் பிளானாக இருந்தால் நம்மளால் 5 லேக்ஸ் தான் கிளைம் பண்ண முடியும். ஆனால் இந்த கோல்டு பிளானை நீங்கள் எடுக்கும் போது
5 லேக்ஸ் ப்ளஸ் அந்த 5 லேக்ஸோட 10% 50,000. ஸோ 5 லேக் 50,000 இவங்க பே பண்ணிடுவாங்க. நீங்கள் வெறும் 50,000 தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது ஆட்டோ டாப் அப் அவைலபிள். ஆனால் அது வந்து சேம் டிசீஸ்க்கு நெக்ஸ்ட் டைம் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து பிளாட்டினம் பிளான். பிளாட்டினம் பிளானில் இந்த பேஸ் அண்ட் கோல்டில் இருக்க எல்லாமே இன்க்ளூடட் ஆகி, இது மெயினாக இப்போது ஒரு பேபிக்கு பிளான் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த பிளாட்டினம் பிளான் நம்ம எடுத்துக்கலாம். பட் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் கிடைக்கணும்னா 2 இயர்ஸ் கண்டினியூஸாக இந்த பாலிசியை நம்ம எடுத்துகிட்டு இருக்கணும். அப்போ தான் கிடைக்கும். ஸோ இதில் இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கும் 50,000லேருந்து 1 லேக் வரைக்கும் கிளைம் எடுத்துக்கலாம். மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டாக 25,000, ட்வின்ஸாக இருந்தால் 37,500 எடுத்துக்கலாம். என்ஹான்ஸ்டு மெட்டர்னிட்டி அப்ளை பண்ணியிருந்தோம்னா 50,000லேருந்து 1 லேக்ஸ் வரைக்கும் நம்மளுக்கு கிளைம் கிடைக்கும். அண்ட் வேக்சினேஷன் சார்ஜஸையும் நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம் 0.1%. ப்ரீடேர்ம் இன்கேஸ் அந்த குழந்தை வந்து 32 வீக்ஸ்க்கு முன்னாடி பிறந்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த குழந்தைக்கும் நம்ம 30,000லேருந்து 50,000 வரைக்கும் கிளைம் எடுத்துக்கலாம். இல்லை ஒருவேளை பிறக்கிற குழந்தை வந்து ஆட்டிசம், செரெப்ரல் பால்சி, டவுன் சிண்ட்ரோம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குறைபாடுகளோட பிறந்தா 30,000 to 50,000 நம்ம கிளைம் பண்ணிக்கலாம். இந்த பாலிசியில் இருக்கிற டிஸ்கவுண்ட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃப்ளோட்டர் டிஸ்கவுண்ட் அப்படின்னா நம்ம நிறைய மெம்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணும்போது 5லேருந்து 15% வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஹெல்த் பேராமீட்டர்ஸை வச்சும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட BMI 32க்கு கம்மியாக இருந்தாலும், இல்லை டயபெட்டிக் இல்லாமல் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் இல்லாமல் இருக்குது, நான் 3 வருஷமாக எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போய் அட்மிட் ஆகலை அப்படின்ற இந்த 4மே இருந்துச்சுன்னா 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாங்க. அண்ட் இதுவே ஆல்ரெடி எனக்கு நியூ இந்தியாவில் வேறு ஒரு ரீட்டெயில் பாலிசி இருக்குது, காருக்கோ எதுக்கோ ஒன்று இருக்குது, அதோட ப்ரீமியம் 5,000க்கு அதிகமாக இருக்குன்ற பட்சத்தில் உங்களுக்கு 2.5% அடிஷ்னல் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. லோடிங்ஸும் இருக்குது. லோடிங்ஸ்னால் இப்போ உங்களோட BMI வந்து 32க்கு அதிகமாக இருக்குது, எனக்கு டயபெட்டிக் இருக்குது, எனக்கு பிபி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 2.5% ஃபார் ஈச் இது உங்களுக்கு லோடிங் ஆகும். மாடர்ன் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பேஸ் பிளான் எடுத்தாலே நம்மளுக்கு 12 மாடர்ன் ட்ரீட்மெண்ட்ஸ் கவர் ஆகுது. அது என்னென்னா யூட்டரைன் ஆர்டரை எம்போலைசேஷன், பலூன் சைனோபிளாஸ்டி, டீப் பிரெயின் ஸ்டிமுலேஷன் அண்ட் டேப்லெட்ஸ் அண்ட் இன்ஜெக்ஷன் மூலிமா எடுக்கிற ஓரல் கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பி, இன்ட்ராவிட்ரியல் இன்ஜெக்ஷனு இது எல்லாமே கவர் ஆகுது. அண்ட் 6 சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இதில் நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகுது. ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோபோட்டிக் சர்ஜரிஸ், ஸ்டீரியோடாக்டிக் ரேடியோ சர்ஜரிஸ், ப்ராங்கியல் தெர்மோபிளாஸ்டி, வேப்பரைசேஷன் ஆஃப் ப்ராஸ்டேட், இன்ட்ரா ஆப்ரேட்டிவ் நியூரோ மானிட்டரிங், ஸ்டெம் செல் தெரப்பி, இந்த 6 சர்ஜரியும் பேஸ் பிளான்லேயே நம்மளுக்கு இன்க்ளூட் ஆகிடுது. இன்கேஸ் நம்மளுக்கு மாடர்ன் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்ட்ராவாக நிறைய இன்க்ளூட் பண்ணணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் கட்டி நம்ம எடுத்துக்கலாம். அலாங் வித் பேஸ் பிளானோட அதை ரெனியூவல் பண்ணும்போது கூட எடுத்துக்கலாம். நம்ம கிளைம் பெய்ட் ஒன்ஸ் இன் பாலிசி பீரியட். ஆனால் அதில் 10% டிடெக்டபிள் அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா? இப்போது இதோட ப்ரீமியத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது உங்களுக்கு 30 வயசுக்கு கீழே இருந்தால் உங்களோட பேஸ் பிளான் நீங்கள் எடுக்கிறதுக்கு ரூ. 3,856 கட்டினா போதும். சரிங்களா? இதுவே நம்ம கோல்டு பிளான் எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் ரூ. 4,440 கட்டினா போதும். இல்லை 35 இருக்குது அப்படின்னா நீங்கள் ரூ. 5,279 கட்டணும். 40 இயர்ஸ்க்குள்ளே இருக்குது அப்படின்னா 6,544 கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் கோல்டு பிளானை 5 லேக்ஸ்க்கு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் அந்த 5 லேக்ஸுமே யூஸ் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு ரீஇன்ஸ்டேட்மெண்ட்டாக 5 லட்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இல்லை அந்த பாலிசி பீரியடில் எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகுது அப்படின்ற பட்சத்தில் உங்கள் ஃபேமிலிக்கு ஒரு 5 லேக்ஸ் கிடைக்கும். இல்லை உங்களுக்கே ஹாஸ்பிட்டலைசேஷன் செலவு ஆகும்போது ஆட்டோ டாப்அப்பாகவும் 50,000 வரும். கிரிட்டிக்கல் கேரில் இருந்தாலும் 50,000 எக்ஸ்ட்ரா கையில் கொடுப்பாங்க, 10% ஆஃப் த சம் இன்சூர்ட். ஸோ நீங்கள் எடுக்கிறது என்னமோ 5 லேக்ஸ் சம் இன்சூர்டு தான், பட் உங்கள் கையில் 16 லேக்ஸ் சேஃப்கார்டாக உங்கள் கையில் இருக்குது. ஆனால் நீங்கள் இந்த ப்ரீமியத்துக்கு செலவு பண்ண போகிறது என்னமோ வெறும் 5,000 தான் தோராயமான்னு சொல்லும். ஸோ ஒரு 5,000 நீங்கள் 10 வருஷத்துக்கே செலவு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. 10 வருஷத்துக்கு இந்த பாலிசியை ரெனியூ பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் டோட்டல் காஸ்ட்டே 50,000 தான் நீங்கள் செலவு பண்ணுறீங்க. ஆனால் இந்த 10 வருஷத்துக்குள்ளே நம்மளாம் மனிதர்கள் தான். ஸோ நம்மளுக்கு கண்டிப்பாக செலவுகள் வரதான் செய்யும். ஆனால் நம்ம கையில் இந்த பேக்கேஜ் இருக்கும்போது நம்ம எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவோன்னு மட்டும் நீங்கள் யோசித்து பார்த்துட்டு இந்த பிளான் வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த யுவபாரத்தை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.